ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை அப்படிங்கிறத பண்ண முடியும். ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது 19,500லேருந்து 62,000 வரைக்கும் நமக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 24/12/2024 வரைக்கும் தான் இந்த ஜாப்க்கான கடைசி டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு வீடியோவை முழுசாக பார்த்தா மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் 10th பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் நினைப்பீங்க, நமக்கெல்லாம் எங்கடா கவர்மெண்ட் ஜாப்னு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. ஆனால் நமக்கும் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிடைச்ச வாய்ப்புங்கிறத வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது கூடவே நம்ம சோஷியல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். அது கூடவே கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobtn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெளியிடக்கூடிய ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் ஆகிக்கிட்டே உங்களுக்கு இருக்கும். உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு வந்து கொடுத்துருப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்துலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் டைப்பிஸ்ட்டுக்காக ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து டேட் நல்லா இதில் பார்த்துக்கோங்க. விண்ணப்பிக்க அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க எதுக்காக ஆள் எடுக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத. இதில் வந்து டேட் எப்போ வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வந்து 25ஆம் தேதி தான் வெளியிட்ருக்காங்க. 24/12/2024 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் தமிழ்நாட்டுக்காகவே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஜாப் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்ட்கான எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு தெளிவாக இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து டைப்பிஸ்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸில் தான் நமக்கு வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது வைப்பாங்க. 50 வேக்கண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 32 வயசுக்கு உள்ள நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து குவாலிஃபிகேஷனில் கொடுக்கல. ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே ஹையர் இல்லை அப்படின்னா லோவரில் சீனியர் கிரேடில் நம்ம வந்து இருக்கணும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்தே முடிச்சிருக்கணும். ஹையர் இல்லைனா லோவர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் கொரோனா பேட்சில் தாங்க நான் வந்து 10th வந்து நான் வந்து பாஸ் பண்ணேன், ஜஸ்ட் பாஸ் தான் ஆகினேன், எனக்கு வந்து இதில் வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களுமே டைப்பிஸ்ட் அதாவது ஹையர் லோவர் ஏதாவது ஒன்று வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கு. இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் 150 ரூபா அப்படிங்க பே பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 100 rupees நீங்கள் வந்து பே பண்ணிக்கணும். இந்த ஜாப்க்கு வந்து மென் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்க முடியும். தேங்க்யூ கேஸ்.